பூரி ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு என்ன பண்ணணும், கோதுமை மாவு, கொஞ்சம் மைதா மாவு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, ஆயில் நல்லா சூடாக வச்சு ஊற்றிடுங்க. கொதிக்க வச்சு அதை ஊற்றிட்டு நல்லா மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் பால் ஊற்றி கூட பிசைக்கலாம், அப்போ சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுங்கள், அப்படி எண்ணெய் எடுத்து நான் சோடாப்பெல்லாம் போடல, சோடா போட்டால் ஹெல்த்தி இல்லை, அதனால் போடல. இது வந்து மினி பூரி. இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன பண்ணணும், வெங்காயம் தக்காளி அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வெங்காயம் தக்காளி தொக்கை ரெடி பண்ணலாம். அப்படின்னா குருமா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் தேங்காய் சோம்பு ஏதாவது காய் பீன்ஸு கேரட்டு ஏதாவது போட்டுட்டு குருமா ரெடி பண்ணலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட போடலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுருக்கேன் அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு அதுக்கப்புறம் கடல மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு எதாவது காய்ச்சி விட்டிங்கன்னா ஹோட்டலில் செய்வாங்கள்ல பூரிக்கு அந்த மாதிரி ரெடி ஆகிடும்.